நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப கிறிஸ்பியான ராகியில் முட்டைக்கோஸ் பக்கோடா, அதுக்கப்புறம் ஒரு சிம்பிளான டீ. ரொம்ப பர்ஃபெக்டாக எப்படி வந்து டீ வைக்கலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம இதுக்கு வெங்காயத்தை ரொம்ப தின்னாக ஸ்லைஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். இந்த பக்கோடா பார்த்திங்கன்னா நீங்கள் டீயோடையும் எடுத்துக்கலாம், இல்லை குழந்தைகளுக்கு வந்து க்ரீன் சட்னியோடையும் கொடுக்கலாம். ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ நம்ம பச்சை மிளகாய் தின்னாக ஸ்லைஸ் பண்ணதுக்கப்புறம் கறிவேப்பிலை எடுத்துக்கலாம். அதையும் வந்து கட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் அப்படியே கூட கையில் பிச்சு போட்டாலும் ரஃப்பாக போட்டாலும் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா நான் கொத்தமல்லி வந்து கட் பண்ணுறேன். நீங்கள் தேவைப்பட்டால் புதினா கூட போட்டுக்கலாம். இப்போ முட்டைக்கோஸ் வந்து நம்ம ஒரு கப் எடுத்துக்கலாம். ஏன்னா இது வந்து முட்டைக்கோஸில் பண்ணுற ஒரு பக்கோடா அப்படிங்கிறதுனால நம்ம இதை வந்து நல்லா தின்னாக வந்து நம்ம பண்ணிக்கணும். ரொம்ப ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா, ரொம்ப வந்து ஸ்லைசஸ் எல்லாம் ரொம்ப பெருசு பெருசாக இருந்ததுன்னா நல்லா இருக்காது. இதோடு சேர்த்து நீங்கள் கேரட் போடலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உருளைக்கிழங்கு போடலாம். எல்லாம் நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயத்தை நல்லா உதிரி உதிரியாக பண்ணி போட்டுக்கணும். இதுக்கப்புறம் கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் நம்ம துருவி வச்ச ஸ்லைஸ் பண்ணி வச்ச அந்த முட்டைக்கோஸ் இதெல்லாம் போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவு, பெருங்காயம், மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் நான் ஃபெனல் போடுறேன், சோம்பு. நீங்கள் அது வேணாம் அப்படிங்கும்போது நீங்கள் ஜீரகமோ இல்லை ஓமமோ போட்டு நல்லா பிசைஞ்சுக்கணும். இதுக்கப்புறம் கடலை மாவு அரை கப் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ராகி மாவு ஒரு அரை கப் போட்டுக்கலாம். இது எல்லாம் நல்லா பிசைஞ்சுக்கணும். நீங்கள் கடலை மாவு வேணான்னா நீங்கள் அதை கூட ஸ்கிப் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனையும் இல்லை. இந்த ராகியே வந்து பார்த்திங்கன்னா நல்ல கிறிஸ்பினஸை கொடுக்கும். ஸோ நம்ம தண்ணி எல்லாம் ஊற்றணுன்னு அவசியம் இல்லை ரொம்ப, ஏன்னா இதுலேயே தண்ணி இருக்கும் ஆனியன் முட்டைக்கோஸ்லேயே. ஸோ இப்படி கொஞ்சம் கையளவு எடுத்துகிட்டு அப்படியே நம்ம போட போகிறோம். தேவையான அளவு சன்ஃப்ளவர் ஆயிலோ இல்லை கடலை எண்ணெய் ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நல்ல சூடான எண்ணெயில் போட்டுட்டு ஒரு மீடியம் டு ஹையில் வச்சு நம்ம நல்லா வந்து பொன்னிறமாக வர வரைக்கும் பொரிச்சு எடுக்கணும். நல்லா கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும். நீங்கள் ரொம்ப ஹை ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இருந்தீங்கன்னா என்ன ஆகும்னா சீக்கிரமாக செவந்து போயிடும், சொதன்னு ஆகிடும். ஸோ அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் பண்ணுங்கள். ஆனால் இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், நீங்கள் வந்து லோ ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. இதுக்கு பார்த்தீங்கன்னா க்ரீன் சட்னின்னா நீங்கள் கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகாய், இஞ்சி, கொஞ்சம் தயிர், கொஞ்சம் லெமன் போட்டு கொஞ்சம் சுகர் போட்டு நீங்கள் அரைச்சிடுங்க. ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ நமக்கு கிறிஸ்பியான பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. ஆயிலெல்லாம் எதுவுமே அப்சர்வ் பண்ணாது. இதே மாதிரியே ரெண்டாவது பேட்சை நான் போட்டு காட்ட போகிறேன். ஸோ இப்படி தட்டியும் போடலாம், இல்லை அப்படி ஒரு பால் மாதிரி நீங்கள் டைட்டாக இல்லாத ஒரு பால் மாதிரியும் நம்ம உருட்டி போடலாம். ஸோ நீங்கள் எந்த ஷேப்பில் வேணாலும் போடலாம். இல்லை உதிரி உதிரி பக்கோடா மாதிரியும் நம்ம போடலாம், உதிரி பக்கோடா மாதிரியும். ஸோ உங்களுக்கு முட்டைக்கோஸ் பிடிக்காதுன்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் உருளைக்கிழங்கில் பண்ணலாம். ஸோ ரெண்டாவது பேட்சும் எடுத்தாச்சு. நல்லா சூடாக இருக்கும்போதும் நல்லாயிருக்கும், ஆறுனாலும் இது நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் ஒரு சிம்பிளான டீ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பர்ஃபெக்டான டீன்னு சொல்லலாம். அதுக்கு ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 3 சின்ன டீஸ்பூனில் டீ பவுடர் கொஞ்சம் நல்லா கொதிக்கணும். கொதித்து பொங்கி வரும்போது ஒரு கிளாஸ் பால் ஊற்றலாம். அதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சுகர் போட்டுக்கலாம். சுகர் தேவையில்லைன்னா நீங்கள் ப்ரௌன் சுகர் கூட போட்டுக்கலாம். ஸோ இது கொதித்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து இதை வடிக்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமிலின்னா ஒரு 2 பேர்த்துக்கு இந்த டீ பர்ஃபெக்டாக இருக்கும், சின்ன கிளாஸில். ஸோ இதே மாதிரி நம்ம டீ பவுடர் இல்லாமல் வடிச்சிட்டு அப்புறம் நல்லா ஆற்றணும். ஸோ ஆற்றினதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடும். நம்ம அப்படியே குடிக்க வேண்டியதாக. நீங்கள் இஞ்சி ஏலக்காய் டீ வேணும்னா அதை தட்டி போட்டுக்கலாம் நீங்கள். ஸோ ரொம்ப பர்ஃபெக்டாக நல்ல நுரையோட டீ ரெடி ஆகிடுச்சு. ஸோ செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.